இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு அரசு துறை நிறுவனத்துல வந்து குரூப் பி குரூப் சி லெவல்ல இருக்கிற அலுவலக பணியாளர்களுக்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 விதமான வேகன்சி வந்து இதுல இருக்கு. மொத்தம் 20 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன் மூலமா மட்டுமே அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் பாத்தீங்கன்னா 23/1/2022 கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுல ஒரு சில இடங்கள் பாத்தீங்கன்னா மதுரை, கோவை, சேலம், சென்னை, திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, புதுச்சேரி இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட் என்ன சொல்லிருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்க போறோம். இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அதை பத்தின ஃபுல் டீடைல் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதுல 2 விதமான வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுல எந்தெந்த மாதிரியான வேகன்சில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி 8 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு 12 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க மினிமம் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு. அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டைப்பிங்ல இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்க அப்படின்னா 35 வேர்ட் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணணும். அல்லது ஹிந்தில நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். மேலும் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஈச் வேர்டுக்கு பாத்தீங்கன்னா 5 கீ டிப்ரெஷன் நீங்க பண்ணிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க இங்கிலீஷ்ல வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணும்போது 10,500 கீ டிப்ரெஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தில 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணும்போது 9,000 கீ டிப்ரெஷன் பெர் ஹார் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. மேலும் 12th படிச்சிருந்தா இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா 19,900 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லெவல் 2ல இருக்கிற அதாவது 7th பே கமிஷன் படி உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அலோவன்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பா ஹை சேலரியா தான் இருக்கும். 5/1/2022 இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 2 போஸ்ட்டுக்குமே 30 வயசு வரையா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. SC STக்கு 5 வருஷம் இருக்கு, OBCக்கு 3 வருஷம் இருக்கு. இதே மாதிரி அவங்க டீடைலா பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி மெடிக்கல் லேப் சயின்ஸுக்கு நீங்க படிச்சிருக்கணும். வித் 2 வருஷம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 35,400 மேல கொடுக்குறாங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 30 வயசு வரை சொல்லியிருக்காங்க. மேலும் டீடைல் பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கு முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது பாத்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி அதை பார்த்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமா தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, இது ரெண்டுமே கண்டிப்பா தேவைப்படுது. அதே மாதிரி உங்களோட பேரு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி கரெக்டா வந்து டைப் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற இந்த டிஸ்பிளேல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி இனிஷியலோட உங்க பேர் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி கரெக்டா டைப் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் காமிக்கிறாங்க பாத்தீங்களா, எழுத்து நம்பர் சேர்ந்து ஒன்று காமிக்கிறாங்கல்ல, இந்த கேப்சா இதை வந்து கரெக்டா போட்டுட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். ஒரு 3 இலக்க எண் இல்ல 4 இலக்க எண் ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நான் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து லாகின் பண்ணணும். அதே மாதிரி உங்க மெயிலுக்கு வந்து பாஸ்வேர்டும் வந்து அவங்க அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே வச்சு நீங்க லாகின் பண்ணணும். இந்த இடத்துல தெரியுற இந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல உங்களுக்கு இப்ப ஜென்ரேட் ஆன யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே போட்டுட்டு இந்த இடத்துல நிறைய கேப்சாவும் போட்டுட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜ்ல வந்தோடனே கோ டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி டாப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே சிங்கிள் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஸ்டார்டிங்ல என்ன கேட்கறாங்க பாருங்க, போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்னு கேட்கறாங்களா, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்ட்டை கரெக்டா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது பண்ணிட்டு நீங்க வேற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்ல நீங்க வந்து 12th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அந்த போஸ்டையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ காமிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிப்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, பர்சனல் டீடைல் கேட்டிருக்காங்க. உங்க பேரு ஆல்ரெடி வந்து நீங்க கொடுத்துட்டீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். அதுக்கப்புறம் உங்க அப்பா பேர் கேட்டிருக்காங்க, இதை பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மேலா ஃபீமேலா இல்ல அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. நீங்க இன்னும் அதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டு ஆர் யூ ரெசிடென்ட் இன் இந்தியன், நீங்க வந்து இந்தியன் சிட்டிசன் கேட்கறாங்க. ஆமா அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் ஆகுது அப்படிங்கிற காமிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளைம் பண்ணணும்னா அந்த இடத்துல காமிப்பாங்க. அது கிளிக் ஆகலை அப்படின்னா டைரெக்டாக வந்து ஒரிஜினல் கேட்டகரி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 10th குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக எந்த வருஷம் முடிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ், எந்த இடத்துல வந்து நீங்கள் படிச்சிங்க, எந்த ஊரில் வந்து படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 12க்கும் கேட்டிருக்காங்க. 12th வந்து 12th படிச்சிங்கன்னா டிப்ளமோ படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எங்கே படிச்சிங்க, எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 12th படிச்சிருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் சீரியல் நம்பர் ஆஃப் யுவர் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களா. இந்த இடத்துல தெரியுற அந்த ஒன்று வந்து அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா அப்படியே வந்து எம்டியாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ் டீட்டெயில் கேட்குறாங்க. உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பின்கோட்லாம் கரெக்டாக கொடுத்துங்க, எதையுமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி உங்கள் பர்சனல் அட்ரஸும் உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் ஆயிடும். நோ கொடுத்தீங்கன்னா அதையும் நீங்கள் உட்காந்து வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. எந்த ஐடி ப்ரூஃபாக நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க, என்ன கேட்குறாங்கன்னா பாஸ்போர்ட் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் கொடுக்கலாம், ரேஷன் கார்டு கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது அதோடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல அந்த நம்பரை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து வந்து சிட்டி, எந்த சிட்டியில் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எது கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க, பக்கத்தில் உள்ள ஊருக்கு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியரஸ்ட் ஏரியா கொடுத்துக்கோங்க. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் அவங்க சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் டேட் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டு கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு கீழே கேப்சியா கொடுத்துருக்காங்க. அதை வந்து டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேமெண்ட் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அது பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேமெண்ட் மாறும். பேமெண்ட் பொறுத்தவரைய ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி 1500 பிளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் கட்டணும். ஓபிசிக்கும் சேம் அதே சார்ஜ் தான். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1200 பிளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ். பிடபிள்யூடி கேண்டிடேட் பேமெண்ட் கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் மேபி கண்டக்ட் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இந்தியாவில் இருந்து யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.